சப்ஸ்கிரைப் உடனே டச் பண்ணுங்க. தாமதமான பிள்ளைகளுக்கு பார்க்கையிலே உடனே மணமாலை வந்துடும். அருமையான கிராமிய கல்யாணம். மீனாட்சி அம்மன் அருளால் சொந்தங்கள் சூழ்ந்திருக்க, நண்பர்கள் கூடியிருக்க, அருமையான திருக்கல்யாணம் போல் மஞ்சள் தாழியிலே அழகான அற்புதமான கல்யாணம். கல்யாணம் கல்யாணம் எளிமையான கல்யாணம். மணமக்கள் ஒற்றுமையாக வாழும் கல்யாணம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த ஜாதகே சரண்யே திரியம்பிகே தேவி கௌரி நாராயணி நமோஸ்துதே. இது பார்க்கையில் என்ன தோணுது? கோயிலில், அதாவது சொர்க்கத்திலே கல்யாணம் நடக்கிற மாதிரி கோவிலில், பழமையான கோவிலில் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கல்யாணம் பாருங்கள். எல்லார் முகத்துலேயும் எவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம். நம்ம இருக்க இடத்துல இதை பார்க்கையில் நமக்கு என்ன நினைக்கிறோமோ நல் எண்ணங்கள் உடனே கூடி வரும். நிம்மதி கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், பசி கிடைக்கும். முக்கியமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தாலே வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். அருமையான கல்யாணம் பாருங்கள். இந்த கல்யாணம் பார்க்கையில் என்ன தோணுது? நம்ம ஒரு வில்லேஜுக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. எல்லாரும் பாருங்கள், நம்ம வீட்டு பிள்ளைங்க மாதிரி எப்படி ஒரு அருமையாக அவர் என்ன சொல்கிறது, அந்த சொந்தத்தில் பெரியவர் தாலி எடுத்து கொடுக்க, எல்லாரும் அப்படியே நின்னபடியே அப்படியே எல்லாரும் தொட்டு கும்பிட்டு எட்டி எட்டி எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ண அருமையான ஒரு கல்யாணம். அந்த மாதிரி கோயில்களில் கல்யாணம் நடக்கையில் அது அவ்வளோ ஒரு புனிதமானது, மங்களகரமானது. அப்படியே மேலிருந்து வள்ளி தெய்வானை முருகன், அப்புறம் சக்தி சிவபாலன், அப்புறம் நம்ம மீனாட்சி அம்மன், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், மீனாட்சி அம்மன், அப்புறம் ராதா கிருஷ்ணா, பாமா ருக்மணி, அப்புறம் வெங்கடேஸ்வர பெருமாள், எல்லாரும் சரஸ்வதி, விஷ்ணு, எல்லா தெய்வங்களும் சூழ்ந்திருக்க, 3 முடிச்சு பையன் போட, நாத்தனார் இன்னொரு முடிச்ச போட, எவ்வளோ வரையா எல்லாம் மங்களகரமாக பூத்தூவ ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான ஒரு கல்யாணம் இல்லை? அந்த கல்யாணத்தில் நம்ம என்ன பண்ணணும்? மண்டில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளலும் பெண்ணில் நல்லாடோடு பெருந்தகை